அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இது பிதாவாகிய தேவன் அவர் நம்மை அவருக்கு பங்காக கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தான் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம். அப்படி அக்கிரமக்காரராய் இருக்கிற, அக்கிரமங்களை செய்தவராய் இருக்கிற நமக்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தன் ஜீவனை கொடுத்தார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதுனால அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தேன் என்று சொல்லி, ஆகவே நாம் நமக்காக அவர் சிலுவையிலே பட்ட பாடுகள், தன் ஜீவனை கொடுத்து நம்மை அவருக்கு தமக்கென்று அவர் வாங்கியிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டுடைய வசனம் இவனமாய் சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீர்களானால் அப்போஸ்தலனாகிய பவுல் இவனமாய் எழுதியிருப்பார். 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்படி என்ன இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்மை அவர் விலைக்கு வாங்கி கொண்டார். சிலுவையிலே தன் ஜீவனை கிரயமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் கிரயமாக கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் அவர் சொந்தமாக வாங்கியிருக்கிறார். நீங்கள் எனக்கு பங்கு என்று சொல்லி பிதாவாகிய தேவனும் அதைத்தான் செய்திருக்காங்க. அதான் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53 நாம் பார்க்கிறோம், அநேகருக்காக அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம், அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு அவர் பங்காக கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் அவருடைய பங்கு, அவருடையவர்கள். அதுதான் பழைய பாடல்ல நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், நீ உனக்கு சொந்தம் அல்லவே என்று சொல்லி. நாம் நம்மை கிரயத்திற்கு கொண்டிருக்கிற ஆண்டவர், விலை கொடுத்து வாங்கியிருக்கிற ஆண்டவர், கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை நாம் மறுதலியாமல் இருக்க வேண்டும். அவர் தான் நம்மளை வாங்கியிருக்கிறார். நாம் நமக்கே உரியவர்கள் அல்ல. ஆகவேதான் சொல்றாரு, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்படின்னா நம்ம தேவனுக்கு உடையவைகள், நம்முடைய சரீரம், தேவனுக்கு உடையவைகளாகிய நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவியையும் நம்முடைய சரீரத்தையும் அவர் விலை கிரயம் கொடுத்து அவர் சிலுவையில் நம்மளை சம்பாதிச்சிருக்கிறார். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால அவர் நம்மை கொண்டிருக்கிறார். கிரயம் கொடுத்து விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். ஆகவே நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் அவருக்கே உரியவர்கள். ஆகவே நாம் நம்முடைய சரீரத்தினாலும்
நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் அவருக்கு எது மகிமையோ அதையே செய்யும்படி நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நமக்காக சிந்துவதற்கு முன்பாக நாம் தேவன் அற்றவர்களாக இருந்திருப்போம். நாம் தேவனுக்குரியவர்களாய் இராமல் இருந்திருப்போம். ஆனால் இப்பொழுதோ கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த இரத்தத்தினால அவருக்கு சொந்தமானவர்களாய் மாறிவிட்டோம். அவருக்கு உரியவர்களாக நாம் மாறிவிட்டோம். இப்பொழுதும் நீங்களும் நானும் நம்முடையவர்கள், நமக்குரியவர்கள் கூட அல்ல, அவருக்கே உரியவர்களாக நாம் இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டியவர்களாய், அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி செய்கிறவர்களாக. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கும் பொழுது அங்கே கேட்கிறார், நீர் யார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்பொழுது இயேசு சொன்னாங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி. அதற்கு பின்பு உடனே தன்னை அப்படியே சரண்டர் பண்றாரு. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா, கிரயத்திற்கு வெளியேறப்பட்டு தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மறித்து என்னை அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். இப்பொழுது நான் எனக்கே சொந்தம் அல்ல, என் இஷ்டத்தின்படி செய்வதற்கு நான் வாங்கப்படவில்லை என்பதை அவர் உணர்ந்தவராக இயேசுவை நோக்கி கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி. அப்படியானால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி தான். ஏனென்றால் நான் எனக்கே உரியவன் அல்ல. நான் பாவத்திற்கு விற்கப்பட்டவனாய், பாவத்திற்கு அடிமைப்பட்டவனாக, நான் மரணத்திற்கு பாத்திரவனாய் இருந்த எனக்கு என்னை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படி, என்னை உமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி உம்முடைய ஜீவனையே, உம்முடைய உயிரையே எனக்காக கிரயமாய் கொடுத்திருக்கிறபடியினாலே என் இஷ்டத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே செய்ய நான் உமக்கு ஆக உம்முடைய இரத்தத்தினால் வாங்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தவராக சொல்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. இன்றைக்கும் கூட அதே எண்ணத்தை உடையவர்களாக நாமும் கூட ஆண்டவர் நோக்கி கேட்க வேண்டும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், கிரயத்திற்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்களே, ஆகவே உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும், தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும், நம்முடைய ஆவியினாலும் சரி சரீரத்தினாலும் சரி. ஏனென்றால் நாம் நமக்கே உரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு உரியவர்கள். நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் தேவனுக்கு உரியவைகளாக இருக்கிறது. ஆகவே நாம் தேவனையே மகிமைப்படுத்துவோம். எப்பொழுதும் நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே கல்வாரி சிலுவை பற்றிய உபதேசம் நம்மை அவருக்கு சொந்தமானவர்களாக அது நம்மை மாற்றி இருக்கிறது. ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நாம் உலகத்துக்குரியவர்களாக இருந்திருக்கலாம், பாவத்துக்கு அடிமையாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்மை அவருக்குரியவர்களாக, அவருடையவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறது. கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தம், அவர் நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்து நம்மை அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார்.